இவ்வுலகு நெடுநாள் இராது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த உலகம் நெடுநாள் இராது. ஆம், ஆரம்பத்திலே சொல்லிட்டார். ஏசாயா 60:2 இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொள்ளும், ஆண்டவர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். இருள் பூமியையும், ஒரு இருள் என்ன செய்யும்? பூமியை சின்ன பின்னமாக்கும். அது பேரிடரா இருக்கலாம், வெள்ளமா இருக்கலாம், சுனாமியா இருக்கலாம், புயலா இருக்கலாம், நிலநடுக்கமா இருக்கலாம், எரிமலை குந்தளிப்பா இருக்கலாம். இயற்கையினால் பூமி சின்ன பின்னமாக்கப்படும். பூமி தன்னுடைய ஸ்திரத்தன்மை இழந்து போகும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும், இந்த காரிருள் என்பது சாபத்தையும் பாவத்தையும் குறிக்கிறது. சாபம், பாவம், அந்தகாரம், இருள், அடிமைத்தனம் என்று மக்கள் அதில் அழிந்து கொண்டிருப்பார்கள். ஆக ஒரு பக்கம் இருள் பூமியையும், இன்னொரு பக்கம் காரிருள் ஜனங்களை மூடிக்கொள்ளும். ஒரு பக்கம் மத்தேயு நட்சத்திரம் 24:12 வாசிப்பது போல அன்பு தணிந்து போகும். லூக்கா நட்சத்திரம் 18:8 வாசிப்பது போல மக்கள் மத்தியிலே விசுவாசம் அற்று போகும். இதெல்லாம் தனக்கு நேரிடக்கூடாது என்று மக்கள் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் நேரிடுவதை கண்ணால் பார்ப்பார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன்னா உலகம் ஒரு நாளைக்கு முடியும் என்பது அர்த்தம். அந்த உலகம் முடிவதற்கு தான் இது அடையாளம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொள்ளும். கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் மீது மட்டும் மகிமை காணப்படும். அன்பு, ஒரு கூட்டத்தார் மத்தியில் அன்பு தணிந்து போகும். அவர் வருகைக்கான அடையாளம். விசுவாசம் அற்று போகும். அவர் வருகைக்கான அடையாளம். இடர், பேரிடர், வெள்ளம், பெருக்கு, சுனாமி, பூமி நிலநடுக்கம், கொந்தளிப்பு, கடல் கொந்தளிப்பு, பெருநோய், பஞ்சம், போர் எல்லாம் சூழுகின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இன்னொரு பக்கம் கடவுளுடைய அரசு ஆரம்பிக்க போகிறது. கடவுள் தன் ஆட்சியை ஆரம்பிக்க போகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே. ஆகவே தான் சொல்லுகிறார் கொரிந்தியர் வழியாக, இந்த உலகம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஆக நீடிக்காத உலகத்தை நம்பாதபடி நிலைத்து வாழுகிற, நிலை வாழ்வை தருகிற ஆண்டவரை நம்புவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.